ஒரு கதையில் அந்த கதையோட ஹீரோ ஒரு ஆடு கூட உடலுறவு வைக்கிறாருன்னு படிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் அந்த ஹீரோவை பார்ப்பீங்களா? அவன் மேலே உங்களுக்கு சிம்பதி வருமா? அதுக்கப்புறம் அவன் எவ்வளோ வலிகள் அனுபவித்தாலும் அதுக்கு நீங்கள் சங்கடப்படுவீங்களா இல்லை சந்தோஷப்படுவீங்களான்னு நிறைய கேள்விகள் தான் ஆடு ஜீவிதம் நோவல் படமாக எடுக்க போகிறாங்கன்னு சொன்னப்போ என் மைண்டில் இருந்தது. பண கஷ்டத்தால் நஜீப் துபாய்க்கு போகிறாரு. அங்கே ஏர்போர்ட்லேருந்து ஒரு அரபி நஜீபையும் கூட இருந்த ஹக்கீமையும் வண்டியில் ஏற்றி ஒரு பாலைவனத்தில் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே அடிமையாக்கப்பட்டு ஆடுகளையும் ஒட்டகங்களையும் மேய்ச்சிக்கிட்டு நஜீப் அவரோட நாட்கள் வருஷங்களை கடத்துறாரு. ஒரு மொமெண்ட்டில் அங்கேருந்து தப்பிக்க ஒரு சான்ஸ் கிடைக்கிது. கிலோமீட்டர் கணக்காக இருக்கும் பாலைவனத்திலிருந்து நஜீப் தப்பிச்சாரா இல்லையாங்கிறது தான் ஆடு ஜீவிதம் படத்தோட கதை சுருக்கம். கிட்டத்தட்ட 2 வாட்டி ஃபுல் நாவலையும் முழுசாக படித்தனாலே என்னமோ இதை படமாக பார்க்க போகிறோங்கிற எக்ஸைட்மெண்ட்டை விட இது தப்பாக போயிடுமோ, அந்த நோவல் கொடுத்த தாக்கம் கொடுக்காமல் போயிடுமோன்னு சந்தேகமாக இருந்துச்சு எனக்கு. தமிழில் நாவல் அடாப்டேஷன்ஸ் லைக் விசாரணை, அசுரன் எல்லாம் பார்த்துருப்போம். அந்த டைமில் வந்த ரிவ்யூஸில் விசாரணை நாவலுக்கு ஒரு நல்ல ட்ரிபியூட்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அசுரன் ஆஸ் அ கமர்ஷியல் படமாக ரொம்ப நல்லா வந்திருந்தாலும் ஆஸ் அ நாவல் அடாப்டேஷனாக கண்டிப்பாக வெக்கை நோவலை நேசித்தவங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. திரும்ப ஆடுஜீவிதமுக்கு வருவோம். ப்ளஸிங்கிற இயக்குனர் தமிழ் ஆடியன்ஸுக்கு பெருசாக பரிச்சயம் கிடையாது. சசிகுமார் எடுத்த ஈசன் படத்தில் ஹீரோயினோட அப்பாவை வருவார். அவ்வளோதான் தமிழ் சினிமாவுக்கும் அவருக்குமான தொடர்பு. ஆனால் மலையாளத்தில் அவர் எடுத்த எல்லா படங்களும் ரொம்ப நல்ல படங்கள், கிளாசிக்ஸ். 16 வருஷம் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து 2004 அவரோட ஃபஸ்ட்டு படத்தை இயக்குனார். இப்போ இந்த 20 வருஷத்தில் அவர் 8 படங்கள் தான் எடுத்திருக்காரு, ஆடு ஜீவிதமும் சேர்த்தி. இதில் 2013 அவர் எடுத்த களிமண்ணுங்கிற படத்தில் ஆக்ட்ரஸ் ஸ்வேதா மேனனோட ப்ரெக்னன்சியை லைவாக கேப்சர் பண்ணி நிறைய நியூஸையும் கான்ட்ரவர்சியையும் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அந்தளவுக்கு ஒவ்வொரு படங்களையும் வித்தியாசமாக எடுக்கணும், வேறு வேறு கதைக்களங்களை ஆடியன்ஸுக்கு கொண்டு கொடுக்கணும்னு நினைக்கிறவர். அந்த வகையில் ஆடு ஜீவிதமும் அவரோட கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் உண்மையாகவே படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ரிவ்யூ ப்ளஸ் அனாலிசிஸை 5 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கேன். இதில் ரொம்ப கான்ட்ரவர்சி டாப்பிக்கான த செக்ஸ் வித் கோட்டை கடைசியாக சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், இல்லாட்டி கேளுங்க. நம்பர் 5, சினிமோட்டோகிராஃபி. சுனில் கேஎஸ் மிக குறைவான படங்கள் தான் கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் அவரோட ஒர்க் ரொம்பவே பேசப்படுங்கிறதுல சந்தேகமே இல்லை. பாலைவனத்தில் என்ன பிரச்சனைனா, சுற்றியும் மணலுங்கிறனால ஷார்ட்டை எங்கே வச்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு மாதிரி திட்டா எப்போவுமே ஒரு மணல் கோட்டை இருந்துகிட்டே இருக்கும். இதில் பெரிய சேலஞ்ச் என்னென்னா, ஆடியன்ஸுக்கு இது போர் அடிக்க விடாமல் வித்தியாசமான விஷயங்களை கேப்சர் பண்ணுறதுங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் ஒட்டகத்தோட கண் வழியாக பிருத்விராஜை காமிக்கிற ஷாட்டுன்னு இருக்குது. ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. இது சிஜி கிடையாது, ரியல் ஷாட். இந்த மாதிரி சில பல ஷார்ட்ஸ் மூலமாக ஆடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெசர்ட் பேக்ரவுண்டுங்கிற ஒரு அட்மாஸ்ஃபியரை போர் அடிக்கக்கூடிய கண்ணுக்கு குளிர்ச்சி தராத ஷார்ட்ஸில் இருந்து ஒரு பிரேக் எடுக்க வைக்கிறாங்க. கேரளாவில் நடக்கிற ஷார்ட்ஸ் ரொம்ப குளிர்ச்சியாகவும், பாலைவனத்தில் நடக்கிற ஷார்ட்ஸ் எரிச்சலாகவும் உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அதோட ஃபுல் கிரெடிட் இவருக்கு தான். வாழ்த்துக்கள். நம்பர் 4, மியூசிக். பெரியவனுங்கிற சாங்கும் சின்மயி பாடின அந்த லவ் ட்ராக்கும் தவிர படத்தில் வர்ற பேக்ரவுண்ட் ஸ்கோர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலைங்கிறது தான் என்னோடய கருத்து. இந்த படத்தோட ப்ளஸ் என்னென்னா, இதில் மியூசிக்ங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லாட்டியும் ரொம்ப அழகாக படம் ஒர்க் ஆகும். இன்ஃபேக்ட் மியூசிக் இல்லாமல் இருந்த சில சீன்ஸ் ரொம்பவே டெப்த்தாகவும் இன்டென்ஸாகவும் இருந்துச்சு. மியூசிக் நல்லா இல்லைன்னு சொல்லலை, ஆனால் 2-3 சீன்ஸ் தவிர வேறு எங்கேயுமே அந்த மியூசிக் சீன்ஸையும் எமோஷன்ஸையும் பெருசாக எலிவேட் பண்ணலை. ஆனால் முதல்ல சொன்ன 2 சாங்ஸுமே தியேட்டர் புல்லிங், அதாவது ஒரு ப்ரமோஷன் மெட்டீரியலாக படத்தை பார்க்க வைக்க உதவி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லலாம். நம்பர் 3, டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட். நிறைய ஹேர்டில்ஸ் தாண்டி தான் இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. கோவிட் டைமில் ஜார்டனில் மொத்த குரூவும் மாட்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சு உயிருக்கு பயந்து நாட்களை கடந்துட்டு இருந்திருக்காங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா, கதையில் வர நஜீபோட சிச்சுவேஷன் அந்த படத்தில் ஜார்டனில் ஒர்க் பண்ண மொத்த டெக்னீஷியன்ஸ் இன்க்ளூடிங் பிருத்விராஜ் அனுபவிச்சிருக்காங்க. அதனாலே இந்த படம் டெக்னீஷியன்ஸ் இன்க்ளூடிங் பிருத்விராஜ் எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல்.
ஏன்னா படம் முடிக்க முடியுமா இல்லை முடிக்கிறதுக்கு முன்னாடி இறந்து போயிடுவோமோன்னு டைரக்டர் உட்பட எல்லாருமே பயத்தில் இருந்திருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தை ஒரு டிட்டர்மினேஷனோட முடிச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஸ்கெட்யூலை பாலைவனத்தில் ஷூட் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு படத்துக்கு நேர்மை எவ்வளோ முக்கியங்கிறதுக்கு ஆடு ஜீவிதம் ஒரு எக்ஸாம்பிள். தன்னோட அடுத்த படம் இதுதான், என்னோட அடுத்த சில வருஷங்கள் இதுக்கு தான் செலவாக போகுதுன்னு தெரிஞ்சும் வேறு எல்லா பட ஆஃபர்களையும் டிக்ளைன் பண்ணி இந்த ஒரு படத்துக்காக பல வருஷங்கள் உழைச்சிருக்காரு பிளஸி. அவர் லைஃப் டைம் ட்ரீமை அச்சீவ் பண்ணி முடிச்சிருக்காரு. பிளஸியோட ஹார்ட் ஒர்க்கு உண்மையாகவே ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடச்சிருக்குன்னு சந்தேகமே இல்லாமல் சொல்லலாம். அவர் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாருங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நோவல் படித்தவங்க மனசில் என்னென்ன இமேஜின் பண்ணி வச்சாங்களோ அதெல்லாம் ஆல்மோஸ்ட் சேமாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்ததெல்லாம் சினிமா ஒரு மேஜிக்குங்கிறத உணர்த்தும் விதமாக இருந்துச்சு. நம்பர் 2, பிருத்விராஜ். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் உங்களோட ஃப்யூச்சர் ட்ரீம்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. எல்லாருமே ஜாலியாக கடந்து போகிற இந்த கேள்விக்கு ஆனால் பிருத்வி கிளியர் கட்டாக ஒரு பதில் சொல்கிறாரு. இன்னும் சில வருஷங்களில் பிருத்விராஜுங்கிற ஆக்டர் மினிமம் 3 லாங்குவேஜஸ்லையாவது தெரியப்படுற ஒரு ஆக்டராக, நல்ல படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ப்ரொடியூசராக, ஒரு டைரக்டராக இருக்கணுங்கிறதெல்லாம் ஒரு ஃப்யூச்சர் ட்ரீம்ஸாக சொல்லியிருந்தார். அது எல்லாமே இப்போ அவர் அச்சீவ் பண்ணி முடிச்சிருக்காருங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பிருத்விக்கு கொஞ்சம் ப்ரில்லியன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறனால என்னமோ அவர் சில இடங்களில் தப்பான டிசிஷன்ஸ் எடுப்பார். அவர் கரியர் எடுத்து பார்த்தா அதில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் படங்கள் இருக்கும். அதில் முக்கால்வாசி படங்கள் அட்டர் ஃப்ளாப்பாகவும் மாறி இருக்கு. ஆனாலும் அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதை விட்டுறதில்ல. ஆனால் அவருக்கே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருந்தது. இந்த ரோல், நஜீமுங்கிற இந்த ரோல் ஒரு விளையாட்டாக எக்ஸ்பெரிமெண்ட்டாக எடுக்க முடியாது. இந்த ரோலுக்கு ஜஸ்டிஸ் பண்ணணும்னா நிறைய தியாகங்கள் பண்ணணும். ஏன்னா இந்த படம் தோத்தாலும் இந்த ரோல் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு நோவல் படிக்காத ஆட்கள் கூட இந்த கேரக்டரை அக்செப்ட் பண்ணுங்கிறது தான். அவர் நினச்ச மாதிரியே எல்லாமே நடந்திருக்கு. அவரோட ஹார்ட் ஒர்க்கோட ரிசல்ட் இனி வரும் காலங்களில் அவார்ட்ஸ் மூலமாக கிடைக்குன்னு எதிர்பார்க்கலாம். இந்த ரோலுக்காக கிட்டத்தட்ட 30 கிலோவுக்கும் மேலே குறைச்ச பிருத்விராஜுக்கு எந்த பாயிண்ட்லேயும் நம்ம கஷ்டப்படுறோன்னு தோணவே இல்லை. ஏன்னா இது அவரோட சாய்ஸ். ஆனால் இது ஆசைப்படாத ஒருத்தருக்கு உண்மையாகவே இப்படி ஒரு நிலைமை வந்து வெயிட்டு குறைஞ்சு சாகிற நிலைமைக்கு போயிருக்காருன்னு யோசிக்கும்போது இந்த ஹார்ட் ஒர்க்கெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். பிருத்விராஜ் கூடயே கோகுலுங்கிற ஒரு ஆக்டரும் ஹக்கீம் ரோல் பண்ணியிருப்பார். அவரும் இவருக்கு ஈக்குவலாக வெயிட்டு குறைச்சி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருப்பார். இந்த படம் பார்த்தவங்க யாருமே ஹக்கீமை மறந்துருக்க முடியாது. அந்தளவுக்கு அந்த பையனும் இந்த படத்துக்காக ஒரு மிகப்பெரிய உழைப்பை போட்டிருக்காரு. அண்ட் நம்பர் 1, நெகட்டிவ்ஸ் அண்ட் கான்ட்ரவர்சி. இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ்ங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நோவல் படித்தவங்களுக்கு பெருசாக படத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதுக்கான ரீசனும் ஏற்றுக்கக்கூடியது தான். ஒரு புக்கு படித்து முடிக்கிறப்போ ஒரு லைஃபே படித்து முடிக்கிற மாதிரி தான். ஆனால் படம் அப்படி இல்லை. 2.5 மணி நேரம் பார்த்துட்டு கடந்து போயிடும். அதனாலேயே புக்கு படிக்கிறவங்களுக்கும் படம் பார்க்குறவங்களுக்கும் இடையே ஒரு பெரிய கேப் எப்போவுமே இருக்கும். இது ரெண்டுமே பார்க்குறவங்க கிட்ட இருந்து பெரிய லெவலில் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் வர்றதுக்கு சான்ஸும் இல்லை. ஸோ நோவல் படித்தவங்க எல்லாருமே நஜீப் கிட்ட நாங்கள் எதிர்பார்த்த ஒரு எமோஷ்னல் கனெக்ட் மிஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு பாவமாக இருக்கே தவிர அதை முழுசாக உள்வாங்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கோன்னு சொன்னாங்க. நோவல் படிக்கிறப்ப நஜீப் கூட ட்ராவல் பண்ண முடியுது, ஆனால் படத்தில் அது முடியல. ஏன்னா எல்லாமே டக்கு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி ஒரு கிளைமேக்ஸை நோக்கி படம் நகர்றப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க தான் செய்யும். ஒருவேளை நோவல் படித்தவங்களுக்கு கதை ஏற்கனவே தெரியுங்கிறனால கூட இந்த ஃபீலிங் இருந்திருக்கலாம். இருந்தாலும் நோவல் படிக்காத ஆடியன்ஸில் பெரும்பாலும் ஆட்கள் ஆடு ஜீவிதம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. அதுலேயும் செகண்ட் ஹாஃபில் வர நிறையா மூமெண்ட்ஸ் மனசை ரொம்ப ஹர்ட் பண்ணிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்னு சொல்கிறப்ப அதில் வர பாம்புகள் வர ஒரு சீன் இருக்குது. அதை ரொம்ப பர்ஃபெக்டாக எடுத்திருந்தாங்க. ஏன்னா நோவல் படிக்கிறப்ப இப்படியெல்லாம் இருக்குமான்னு சந்தேகப்பட்டோம். ஆனால் உண்மையாகவே பாலைவனத்தில் இதே மாதிரி நிறையா நம்ப முடியாத விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லப்படுது. பாலைவனத்தில் புல்லோ செடிகளோ இல்லாத அந்த இடத்துல எதுக்கு இவ்வளோ ஆடுங்களை மேய்ச்சிட்டு போகிறாங்கன்னு பார்த்தவங்களுக்கு எல்லாருமே சந்தேகம் வந்திருக்கும். அதுக்கான ரீசனை புக்கில் சொல்லியிருப்பாங்க, ஆனால் படத்தில் சொல்லவே இல்லை. அது கிளியர் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அடுத்தது கான்ட்ரவர்சி. நோவல் படித்தவங்களுக்கு தெரியும் நஜீபுக்கும் ஆடுங்களுக்கும் இடையில் எந்த அளவுக்கு இமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இருந்துச்சுன்னு. புக்கில் இருக்கிறதோட 10% கூட படத்தில் காட்டலங்கிறதான் உண்மை.
ஸோ நோவலில் நஜீபுக்கு ஒரு ஃபேவரட்டான ஆடு இருக்கும். அதுக்கு அவர் ரமணின்னு பேர் வச்சுருப்பார். இந்த ரமணியை நோவலில் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவருக்கு ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு எமோஷனல் சப்போர்ட்டாக ஆடுகள் இருந்தாலும் இந்த ஒரு ஆடை அவர் ரொம்ப நேசிப்பார். கதையோட ஒரு செக்மெண்ட்டில் ஒரு சந்தோஷமான தருணத்தில் நஜீப் அந்த ரமணிங்கிற ஆடு கூட உடல் உறவு வச்சதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஒரே வரியில். புதுசாக படிக்கிறவங்க இந்த ஒரு செக்மெண்ட்டை படித்ததும் ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. ஏன்னா உலகத்தில் எந்த ஒரு புக்லேயும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இந்த புக்கு ஃபஸ்ட் எடிஷன் ரிலீஸ் ஆன டைமில் இது ரொம்ப சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த புக் எழுதினது நஜீப் இல்லை, பென்யாமின்கிற ஆத்தர். நஜீபோட கதையை கேட்டு பென்யாமின் அவரோட இமேஜினேஷனில் எழுதப்பட்ட கதை தான் ஆடு ஜீவிதம், அவரோட வேர்ஷன் அது. ஆனால் புக்கு படிக்கிற பெரும்பாலான ஆட்கள் இது ஒரு ஆட்டோபயோகிராஃபி, இதில் நடந்த எல்லாமே நஜீபோட லைஃப்பில் நடந்துச்சுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதனாலேயே இந்த ஆடு விஷயம் ரொம்பவே பேசப்பட்டு ஊருக்காரங்க, உறவுக்காரங்க முன்னாடி சில தலைகுனிவுகளை சந்திக்க வேண்டியதாக போச்சு நஜீபுக்கு. வேறு யாராவது இருந்தால் பெரிய லெவலில் சண்டை போட்டு கேஸே போட்டிருப்பாங்க. ஆனால் நஜீப் ஒரு சாதுவான ஆளாக இருந்தனாலையும் சண்டை போட விருப்பம் இல்லாதனாலையும் இதை அப்படியே விட்டுட்டாரு. பென்யாமின் கிட்ட இதை பற்றி கேட்டப்போ பென்யாமின், இது என்னோட இமேஜினேஷன் தான், நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பென்யாமின் இதை வேறு எங்கேயும், எந்த மீடியாலையும், எந்த நியூஸ் சேனல்லையும் பெருசாக கிளாரிஃபை பண்ணாமல் கடந்து போயிருக்காரு. காலப்போக்கில் மக்களும் இதை பற்றி மறந்துட்டாங்க. ஆனால் திரும்ப இந்த கதையை படமாக்க போகிறோன்னு முடிவெடுக்கிறப்போ பென்யாமின், பிளெஸி, பிருத்விராஜ் உட்பட எல்லாருமே இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் செக்மெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க. எடுக்கலாமா வேண்டாமாங்கிறது உட்பட. கடைசியில் பிளெஸி ரொம்ப யோசனைக்கு அப்புறம் இந்த செக்மெண்ட்டே தேவையில்லைன்னு முடிவு பண்ணுறாரு. இந்த செக்மெண்ட் ஒரு வேளை எடுத்து படத்தில் வந்திருந்தால் கூட சென்சார் போர்டில் பிரச்சனை வந்திருக்கும். அது இல்லாமல் நோவல் படித்தவங்களுக்கு மட்டும்தான் நஜீப் ஏன் அப்படி ஒரு விஷயத்தை பண்ணாருங்கிறது ஒரு 10% உணர முடியும். ஃபேமிலியோட தியேட்டருக்குள்ளே படம் பார்க்க வர்ற ஒருத்தருக்கு மேபி இதெல்லாம் அக்செப்ட் பண்ணுறது இருக்கட்டும், பார்க்கக்கூட சங்கோஜமாக தான் இருந்திருக்கும். ஒரு கம்யூனிகேஷன் கேப்பில் பென்யாமின் சில நியூஸ் சேனலில் இந்த ஷாட்டை எடுத்துட்டோம் ஆனால் ரிமூவ் பண்ணிட்டோன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் பிளெஸியே திரும்ப வந்து அந்த ஒரு சீனை எடுக்க யோசிக்க கூட இல்லைன்னு கிளாரிஃபை பண்ணியிருந்தார். திரும்பவும் கடைசியில் ஒன்றும் தெரியாத நஜீப் மேலே தான் எல்லாரோட சந்தேக கண்களும் போய் விழுந்திருக்கு. இவர் இது உண்மையாகவே பண்ணியிருக்காரா இல்லையான நியூஸ் சேனல்ஸ் அவர் வட்டம் போட்டு சுற்றிட்டு இருந்திருக்காங்க. கடைசியில் அவரும் கிளாரிஃபை பண்ணுறாரு, அவருக்கு எல்லா ஆடுமே அவர் குழந்தைங்க மாதிரி தான். இன்ஃபேக்ட் பிறந்த ஒரு ஆட்டுக்குட்டிக்கு அவரோட பையனுக்கு வைக்க இருந்த நபீலுங்கிற நேமை வச்சு வளர்த்திட்டு இருந்திருக்காரு. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா நஜீப் துபாய்க்கு போகவே இல்லை. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, நஜீபுக்கு விருப்பம் இல்லாட்டியும் அவரோட பையன் துபாய்க்கு போய் அங்கேயே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி அந்த பையனோட 1.5 வயசு பொண்ணு நிமோனியம் மூலமாக இறக்கவும் செஞ்சுட்டாங்க. நஜீபை இது ரொம்ப திரும்ப ஒரு துயரத்துக்குள்ளே கொண்டு போயிடுச்சு. ஒரு ஆயுஸில் ஒரு மனுஷன் எவ்வளோ கொடுமைகளை அனுபவிக்கணும்னு தெரில. என்ன இருந்தாலும் ஆடு ஜீவிதம் சொல்கிறது ஒரே விஷயந்தான், லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், டோன்ட் லூஸ் ஹோப். தன்னம்பிக்கையாக இருங்க, வாழ்க்கை அழகானது. சின்ன சின்ன பிரச்சனைக்கு பெரிய பெரிய முடிவெடுத்து உயிரை எடுக்கணும், சாகணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தையும் இந்த புக்கையும் ஒரு வாட்டி படிங்க, பாருங்கள், உங்கள் லைஃப் தலைகீழாக மாறும். இந்த படத்தை பார்த்துருந்தா உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதை பற்றி யோசிங்க. பேஜை ஃபாலோ பண்ணவும் மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.